மயிலை சித்திரக்குளம் பகுதியில் லயன் பிராண்ட் ரங்கசாமி ஐயர் வியாபாரிகளிடையே பிரபலமானவர். தனது இளம் வயதில் டிடிகே நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். வேலையில் கவனமும் ஈடுபாடும் கொண்டு நல்ல முறையில் பணியாற்றி வந்தவர். நிறுவனத்தில் ஒரு மேனேஜர் பதவி உருவான போது இவரை விட அனுபவத்தில் குறைந்தவர் ஒருவரை பதவி உயர்வு தந்து நியமனம் செய்கிறது நிறுவனம். ரங்கசாமி ஐயர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக எண்ணுகிறார். நிறுவனம் செய்த தவறை திருத்திக் கொள்வதாக தெரியவில்லை. அதன் பின்னர் மன உளைச்சலுடன் சில நாட்களே பணியாற்றியவர் கௌரவமா வாழ்க்கைக்கான சம்பளமா என மனதுக்குள்ளே விவாதித்தவர் கௌரவத்தை தெரிவு செய்தார். வேலையை விட்டு நீங்கினார். 2 பெண் குழந்தைகள், அடுத்து ஒரு பையன், இளம் மனைவி. வாழ்க்கை போராட்டம் துவங்கியது. வெற்றி பெற்றே தீர்வேன் என்று தீர்மானிக்கிறார். மனைவியின் நகைகளை விற்று தனக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தில் கேசரி, பஜ்ஜி போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படும் ஃபுட் கலர் பவுடர்களும் மற்றும் எசன்ஸ் தயாரிப்பு தொழிலை துவக்கி கடுமையான உழைப்பு. மனைவியும் பிள்ளைகளும் இரவெல்லாம் பாக்கெட் செய்ய, பாட்டில்களில் அடைக்க உதவி செய்கின்றனர். இரவு நெடுநேரம் கண்விழித்து தயார் செய்யப்பட்டவற்றை பைகளில் அடுக்கி கொண்டு பாரிமனையில் உள்ள கடைகளில் வலுக்கட்டாயமாக கொடுத்து விற்ற பின் பணம் வாங்குகிற நிலையில் தொழில் செல்கிறது. ஆனாலும் ஒரு பெருமை, புகழ்பெற்ற வெளிநாட்டு நிறுவனத்தை அடுத்து முதலாக சென்னையில் தொழில் துவங்கிய முதல் மனிதர் இவர்தான். வெளிநாட்டு நிறுவன சரக்குக்கு குறையாத தரம், விலை குறைவு, வியாபாரம் சூடுபிடித்தது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம். பின்னாட்களில் இவரிடம் பணியாற்றியவர்களே தொழிலை கற்றுக்கொண்டு தனியே தொழில் துவங்கிய போதும் வாழ்த்துக்களுடன் அனுப்பி வைத்த பெருந்தன்மையாளர். தொழில் நேர்மையை கண்ணாக போற்றி பாதுகாப்பவர். எவருக்கும் தான் வழங்கும் செக் திரும்பி வரக்கூடாது என்பதில் மிக கராராக இருப்பவர். இன்றைய சிறு நிறுவனங்களின் உரிமையாளர்களில் இக்குணம் கொண்டவர்கள் மிகச் சிலரே. அயராத உழைப்பு, தயாரிப்பில் தரம், பெருந்தன்மை, நேர்மை இவை ரங்கசாமி ஐயரை வெற்றியாளராக்கின. இதே குணங்களை நாம் கொண்டிருக்க தடை என்ன? தடை இல்லையெனில் நாமும் வெற்றி.